Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3 ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு பிக் சைஸ் மார்க்கெட் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பிஸ்கட் நாட்டும் நார்மல் நாட்டும் மிக்ஸ்டுல நான் போட்டுருக்கேன். இந்த கூட வந்து பெங்களூர்ல இருந்து சுகந்தி சிஸ்டர் ஆர்டர் கொடுத்ததா. மார்க்கெட் சைஸ் பேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே வந்து சேம் கலர்ல கேட்டிருந்தாங்க. பர்பிள் அண்ட் காஃபி கலர்ல கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோல நான் காஃபி கலர்ல போட்ட கூடையோட டுட்டோரியல் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கூடைகள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க உடனே பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோக்கள்ல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள. இந்த கூட போடுறதுக்கு நான் 3 ரோல் வயர் எடுத்திருக்கேன். மூணுமே வந்து சேம் கலர்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 2 கலர்ல போடணும்னாலும் இந்த மாதிரி கூடைகள் போடலாம். அப்படி உங்களுக்கு 2 கலர்கள்ல போடணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த வீடியோவும் நான் போட்டு காட்டுறேன். இதுல வந்து சென்டர்ல நீங்க வந்து கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து வயர் எடுத்து அளவிடுங்க. வயருடைய நீளம் வந்து 10.25 அடி எடுத்திருக்கேன். 10.5 அடியே போதுமானது. நான் வந்து கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படிங்கறதுனால 10.25 அடி அளவு எடுத்திருக்கேன். இப்ப இந்த வயருடைய அளவு எடுத்துட்டு மற்ற வயர்கள் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து இந்த கூட போடுறதுக்கு 56 வயர்கள் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வயருடைய திக்னஸை பொறுத்து உங்களுக்கு வந்து வயர்கள் வந்து எவ்வளவு மீதமாகுது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய வயருடைய குவாலிட்டி கொஞ்சம் திக்கானது. ஸோ அதனால எனக்கு வந்து 3 ரோல் ஃபுல்லாகவே அந்த கூடைக்கு வந்து சரியாயிடுச்சு. ஹேண்டிலுக்கு நான் எக்ஸ்ட்ரா தான் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எல்லா ஒயர்களும் இதே அளவில் இருக்காது. சில ஒயர்கள் வந்து ஹேண்டிலுக்கும் மீதம் இருக்கும். அதனால அதையும் நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். 56 ஒயர்கள் கட் பண்ணிட்டு அது 2 ஒயர்களாக எடுத்து நான் நாட் போட்டு வச்சிருக்கேன். மொத்தம் வந்து 28 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி இந்த நாட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். தெரியல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ 2 நாட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இது ஜாயின் பண்றதுல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. நீங்க வந்து மாத்தி ஜாயின் பண்ணிடுறீங்க. நீங்க எப்படி வைக்கணும் அப்படி ஒரு கையில ஒரு நாட் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி இன்டூ ஷேப்ல வர்ற மாதிரி வச்சுக்கணும். மேலே வந்து ஒரு இன்டூ ஷேப் கிடைக்கும், கீழே வந்து ஒரு இன்டூ ஷேப் கிடைக்கும். இந்த 2 இன்டூ ஷேப்பை தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இடது பக்கம் இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். இன்டூ ஷேப்ல இடது பக்கம் இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கும் பாருங்க, சொரசொரப்பா இருக்கும் பாருங்க, அந்த ஒயரை மேலே தூக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல சொரசொரப்பா இருக்கிற ஒயரை லூப் இருக்கு பாருங்க, இந்த லூப்புக்குள்ள இன்செர்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணிடணும். இந்த நாட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுங்க. இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில நெருக்கமா வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா திருப்பி வச்சு பாருங்க, கீழேயும் ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்கும். அந்த இடத்துல நீங்க நாட் போடணும். இதுலயும் அதே போலதான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடணும். இப்ப பொதுவா நீங்க நாட் போடும்போது 2 கையிலையும் தனித்தனியா துண்டு ஒயர்கள் வச்சிருப்பீங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். அதனால துண்டு ஒயர்களா இருக்காது. ஒரு பக்கம் நமக்கு ஜாயிண்டா இருக்கும், ஒரு பக்கம் நமக்கு ஜாயிண்ட் ஆகாம இருக்கும். அதனால அது அதுக்கு மேல சுத்திட்டு நீங்க நாட் போடும்போது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுனால என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தோன்ற சந்தேகங்களை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேருக்கு போரிங்கா இருக்கலாம், இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றாங்க, இது கூடவா தெரியாது அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு. அதனாலதான் இதெல்லாம் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேருக்கு வந்து 2 ஒயர்கள் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடுறாங்க. ஆனா 2 நாட்ஸ் போடும்போது ஜாயின் பண்றதுக்கு தெரியறது இல்ல. உங்களுக்கு நல்லா போட பழக்கம் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே பிகினர்ஸுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாருங்க 2 நாட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இனி அடுத்து இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம போட்டு வச்சிருக்க ஒரு நாட் எடுத்து பக்கத்துல வச்சோம் அப்படின்னா
நமக்கு வந்து 2 நாட்ஸையும் பக்கத்துல வைக்கும்போது அதுக்கு மேல ஒரு எக் ஷேப் கிடைக்கும். அந்த இடத்துல தான் நம்ம நாட் போடணும். அதை கவனமா பாருங்க. சில பேர் வந்து வேற கிடைச்ச இடத்துல ஜாயின் பண்ணிட்டு போட்டு போறாங்க. அப்படியெல்லாம் போடக்கூடாது. 2 நாட்ஸையும் ஈக்குவலா பக்கம் பக்கம் வச்சோம்னா மேலையும் கீழேயும் எக் ஷேப் கிடைக்கும். அந்த இடத்துல தான் போடணும். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. மொத்தம் வந்து 28 நாட்ஸ் இருக்கு இல்லையா, 28 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து வந்து ரொம்ப ஈஸி தான். இனி உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டுமே இல்லை. இந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனி எக் ஷேப்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் நாட் போட்டு வரணும். அவ்வளோதான். மேல் லைன்லையும் கீழேயும் நீங்க நாட் போட்டு வரணும். ஒவ்வொரு லைன் போடும்போதும் நமக்கு ஒரு நாட் கம்மியாயிட்டே வரும். அப்போ வந்து 2 சைட்லையும் வி ஷேப்ல நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் ஈவனா லைன்ஸ் போட்டு வாங்க. இந்த கூட வந்து மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் பேஸ் கொஞ்சம் அகலமாவே போட்டிருக்கேன். நான் வந்து இந்த பேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு எத்தனை பேஸ் லைன்ஸ் போடணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் லைன்ஸ் நான் போட்டுட்டேன். இந்த சென்டர் லைனுக்கு மேல 9 லைனும் கீழே 9 லைனும் போட்டிருக்கேன். நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 19 லைன் கிடைக்கும். சென்டர் லைனையும் சேர்த்து 19 லைன் கிடைக்கும். இந்த ஒயர்களை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 ஒயர்கள் கிடைக்கும். மேல 10 ஒயர்களும் கீழே 10 ஒயர்களும் நமக்கு கிடைக்கும். இனி வந்து நம்ம வந்து இந்த பிஸ்கட் நாட் வந்து மேலையும் போடணும் அப்படிங்கிற போது இந்த 2 பக்கமும் இந்த வி ஷேப் வர்றதுனால நமக்கு ஈஸியா போட முடியாது. எல்லா இடத்துலயும் டிசைன் ஈவனா வராது. ஸோ அதனால 2 சைட்லையும் நான் பிரித்து விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி கார்னரை டர்ன் பண்ணிடலாம். கார்னர் டர்ன் பண்ணுறது இது சேம் கலர் அப்படிங்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட் இருக்கிற 2 ஒயர்களை நீங்கள் சேர்த்து போட்டு கார்னர் டர்ன் பண்ணிடுங்க. 4 கார்னரையும் இதே மாதிரி டர்ன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் வரும். இந்த கார்னர் டர்ன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம மேலே வந்து நாட்ஸ் போட முடியும். இல்லைன்னா வந்து கூட ஷேப்பு நமக்கு கிடைக்காது. அதனால இந்த கூட போடுறதுல கார்னர் டர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 4 சைட்லயும் கார்னர் டர்ன் பண்ணிருங்க. இப்ப இந்த இடத்துல 10 ஒயர்கள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து 10வது ஒயரையும் 9வது ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுருங்க. இந்த நாட் போடும் போதும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து வந்து ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. இந்த நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. கேப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 நாட்ஸும் போட்டுட்டு நம்ம ஒயர்களை பிரிச்சு விடலாம். இதுல நமக்கு மொத்தம் 9 லைன் இருந்தது இல்லையா, நம்ம 7 லைன்ஸை பிரிச்சு விட்டுறலாம். வி ஷேப்ல வர்ற பகுதியில இருக்கிற 7 லைன்ஸை பிரிச்சு விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நாட் இருக்கு, அடுத்து 2 நாட் இருக்கு, அடுத்து 3 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம கீழே வரையும் பிரிச்சு விட்டுடலாம். அப்பதான் வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, 2 சைட்லயும் நான் பிரிச்சு விட்டுட்டேன். ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருக்கு. இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 நாட்ஸுக்கு மேல ஒரே ஒரு நாட் போட போறோம். எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு இல்லையா, 2 நாட்ஸுக்கு மேல ஒரு நாட் போடணும். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டு வரணும். நமக்கு இந்த மாதிரி போடும்போது ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும். அப்பதான் வந்து மேல பிஸ்கட் நாட் போட முடியும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டு வந்துருங்க. நமக்கு ஜிக்ஸாக் ஷேப் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம பிஸ்கட் நாட் போடலாம். பிஸ்கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்.
இதுலயும் நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வி ஷேப் வருது இல்லையா, இந்த வி ஷேப்ல நம்ம பிஸ்கட் நாட் போடணும். லெஃப்ட் சைடு 2 ஒயரும் ரைட் சைடு 2 ஒயரும் இருக்கு. லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை 2 ஒயர்களையும் ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயர்ல கீழே இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே சுத்திட்டு 2 ஒயரையும் இந்த மாதிரி மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா திரும்பி இருக்க ஒயரை ரைட் சைடில் திரும்பி இருக்க ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுறணும். நாட்டை வந்து டைட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா மேலே இருக்க 2 ஒயர்களையும் கீழே வச்சுட்டு பெருவரலால நல்லா கெட்டியா பிடிச்சுக்கணும். இது லாஸ்ட் ஸ்டெப்பு. லாஸ்ட் இருக்க ரைட் சைடில் லாஸ்ட் இருக்க ஒயரை எடுத்துட்டு இந்த லூப் மேலே சுத்திட்டு கீழே இருக்கிற ஒயர்களை மேலே வச்சிடணும். அதுக்கப்புறமா திரும்பின ஒயர் ரைட் சைடில் இருக்கிற அந்த சொரசொரப்பான ஒயர் இருக்கு இல்லையா, அதை 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு இப்போ நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும். இதுதான் வந்து பிஸ்கட் நாட்டு. இந்த பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் தரேன், போய் பாருங்க. எல்லா வி ஷேப்லயும் நீங்க நாட்ஸ் போட்டு வந்துருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் 2 இடத்துலயும் பிஸ்கட் நாட் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி சுற்றிலும் நீங்க இந்த வி ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் அடுத்த லைனும் எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்லிடுறேன். இனி இதுக்கு மேல இருக்கிற கேப்ஸ்ல வந்து நம்ம சாதா நாட் தான் போடணும், நார்மல் கிராஸ் நாட் தான் போடணும். ஸோ அதனால இந்த 4 ஒயர்லையும் ஃபர்ஸ்ட் கீழே இருக்க 2 ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டுருங்க. ஒரு நாட் கிடைக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து 2 எக்ஸ் ஷேப் கிடைக்கும் இல்லையா, அந்த 2 எக்ஸ் ஷேப்லையும் நீங்கள் நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரே ஒரு நாட் போட்டுருங்க. அப்போ இது வந்து நமக்கு டைமண்ட் டிசைனில் கிடைக்கும். 2x2 டைமண்ட் டிசைனில் இந்த இடம் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் எல்லா இடத்துலையும் இந்த டைமண்ட் டிசைன் போட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சுற்று ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிஸ்கட் நாட் கிடைக்கும். அடுத்த சுற்று ஃபுல்லாகவே 2x2 பேட்டர்னில் டைமண்ட் டிசைன் கிடைக்கும். அதே போல் வி ஷேப்பும் கிடைக்கும். அந்த வி ஷேப்ல எல்லாம் பிஸ்கட் நாட் போட்டுடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு வாங்க. அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் வந்து ரொம்பவே சிம்பிளாக போட்டுடலாம். இந்த கிராஸ் கட் கூட வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே போட முடியும். இந்த கூடையில் வந்து லாஸ்ட்ல 6 வரிசை பிஸ்கட் நாட் வந்து நம்ம போட்ட பின்னாடி லாஸ்ட்ல ஒரு 4 லைன்ஸ் வந்து நம்ம கிராஸ் நாட் மட்டும் போடுங்க. அப்பதான் மேலே வந்து ஃபோல்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி போட்டு இந்த கூடை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. லாஸ்ட் எண்டிங்ல வந்து 3rd ரோல ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணுங்க. கிராஸா இன்செர்ட் பண்ணிருங்க. எல்லா ஒயர்களையும் கிராஸா இன்செர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு ஒரு லைன் ஃபோல்ட் ஆகி மேலே வந்து ஈக்குவலா வரும். கோபுர வடிவிலையும் போடலாம். அந்த மாதிரி போடும்போது கூட வந்து கைகளை கிழிக்கும், வெளியே எடுத்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ வசதியாகவும் இருக்காது. அதனால 3rd ரோல சொருகுங்க. சொருகிற டெக்னிக்லாம் நான் நிறைய வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த கூடை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த கூடையோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் வந்து 5 இன்ச்சஸ் இருக்கு, ஹைட் வந்து 12 இன்ச்சஸ் இருக்கு. இதுக்கு ஹேண்டில் வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். 4 அடி உள்ள 5 ஒயர்கள் வச்சு ஸ்டஃப் ஒயர் வச்சிருக்கேன். மேலே வந்து சேம் கலர்லேயே போட்டிருக்கேன். 12 ஃபீட் அளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.